கைபிக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு இந்தியன் 2 படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ரொம்ப எதிர்பார்ப்புக்கு மத்தியில இந்த இந்தியன் 2 படம் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்தியன் 1 1996ல ரிலீஸ் ஆயிருந்துச்சு. 28 வருஷத்திற்கு பிறகு இப்ப இந்தியன் 2 ரிலீஸ் ஆயிருக்குது. இந்தியன் 1 படத்துக்கு முன்னாடி சங்கர் அவர்கள் 2 படம் எடுத்திருந்தாங்க. ஜென்டல்மேன், காதலன் 2 படமே சூப்பர் டூப்பர் ஹிட். இந்த படம் போயிட்டு இருக்கும் பொழுதே ரஜினி அவர்கள் சங்கர் கிட்ட போயிட்டு எனக்காக ஒரு கதை ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காக ரெடியான படம் தான் இந்தியன். அப்போ இந்த படத்துக்கு பெரிய மனுஷன் அப்படின்னு பேர் வச்சிருந்தாங்க. பெரிய மனுஷங்கிற பேர்லயே இந்த கதை ஃபுல்லா முடிச்சிருக்காங்க. முடிச்சிட்டு ரஜினி அவர்கள்ட்ட போய் சொல்லியிருக்காங்க. ஆனா ரஜினி அவர்கள் அப்போ நிறைய படம் கமிட் ஆயிருந்ததுனால கால்ஷீட் ப்ராப்ளம்னால அவரால் இந்த படத்தை நடிக்க முடியல. அடுத்தது இந்த படத்துக்கு யாரை தேர்வு செய்யலாம் அப்படிங்கும் போது கமல்ஹாசன் அவர்கள் நடிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு கமல்ஹாசனை சூஸ் பண்றாங்க. ஆனா அப்போ கமல்ஹாசன் இதுக்கு ஒத்துக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு இருக்கு. இந்த படத்தோட ரைட்டரா சுஜாதா அவர்கள் இருந்தாங்க. சுஜாதா அவர்கள் சொன்னா கமல்ஹாசன் கண்டிப்பா கேட்பாரு அப்படிங்கறதுனால சுஜாதாவை விட்டு கமல்ஹாசன் கிட்ட சங்கர் அவர்கள் பேச வச்சதா ஒரு பேச்சு இருக்குது. சுஜாதா அவர்கள் சொன்னதுக்கு அப்புறம் கமல்ஹாசன் இந்த படத்துக்கு ஓகே சொல்லி இருக்கிறாங்க. ஓகே சொல்லி இந்த படத்துக்கு பெரிய மனுஷங்கிற ஒரு டைட்டில் சூட் ஆகல, ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள இருக்கு, இதுக்கு வேற என்னெல்லாம் பேர் வைக்கலாம் அப்படின்னு நிறைய ஆலோசனை நடந்திருக்கு. அப்போ சேனாதிபதி, ஐஎன்இ, அதுக்கப்புறம் போர், சுதந்திரம், இந்த மாதிரி நிறைய பேர்லாம் யோசிச்சிருக்காங்க. யோசிச்சுட்டு கடைசியா இல்ல இதுக்கு இந்தியன் அப்படிங்கிற ஒரு டைட்டில் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் டைட்டில் வச்சிருக்காங்க. இந்த படம் போஸ்டர் ரிலீஸ் ஆனப்போ கமல் ரொம்ப வித்தியாசமான ஒரு இதுல இருந்தாங்க. அப்போ கமல் ரொம்ப பரபரப்பான ஒரு நடிகர். இவர் இவ்வளவு வயசான கேரக்டர்ல காமிச்சிருக்காங்களே, இந்த படம் வெற்றி பெறுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லார் மத்தியிலும் இருந்துச்சு. ஆனா இந்த படம் ரிலீஸ்க்கு அப்புறம் இந்த எல்லா பேச்சும் இது முறியடிச்சிச்சு. பல சாதனைகளை இந்தியன் படம் பெற்று பஸ்ல வாரி குவிச்சிச்சு அப்படின்னு சொல்லலாம். இதற்கு தேசிய விருதுகள் எல்லாம் கிடைச்சிச்சு. அப்போ இந்த படத்துக்கு மியூசிக் பண்ண ஏ.ஆர். ரஹ்மான் அவர்கள் வெகுவாக எல்லாராலும் பாராட்டப்பட்ட. இதுல இருக்கிற பாட்டு எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த பாட்டு உலக அளவில இது வரைக்கும் யாருமே படம் பிடிக்காத, அதாவது ஹாலிவுட்ல ரொம்ப பெரிய பெரிய படங்கள்லாம் படம் பிடித்த தளத்திற்கெல்லாம் சென்று இதோட பாட்டு எல்லாம் எடுத்திருந்தாங்க. இந்த படத்தோட கதையை பார்த்தோம்னா, ஒரு சுதந்திர போராட்ட வீரர் வெள்ளையர்களோட சண்டை போட்டு இந்தியாவிற்கு கஷ்டப்பட்டு சுதந்திரம் வாங்கி கொடுக்குறாங்க. வாங்கி கொடுத்த சுதந்திரத்தை இப்ப இருக்கிற அரசு அதிகாரிகள் லஞ்சம் வாங்கிட்டு அந்த சுதந்திரத்தை தவறா பயன்படுத்துறாங்க. அதனால சேனாதிபதி அவரோட மகளே இறக்குற ஒரு நிலை வந்துடுது. இவ்வளவு கஷ்டப்பட்டு வெள்ளையர்கிட்ட இருந்து வாங்கி கொடுத்தோம், ஆனா இந்த சுதந்திரத்தை எல்லாம் இப்படி பாழாக்குறாங்களே அப்படிங்கிற ஒரு கோபத்தினால யாரெல்லாம் லஞ்சம் வாங்குறாங்களோ அவர்கள் எல்லாம் கொள்றாரு. ஆனா இவருக்கும் இவரோட மகனுக்கு சந்திரபோஸ் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. அதை மகனா நடிச்சிருக்கிற கமல் அவர்கள் சந்துரு அப்படின்னு மாத்திடுறாரு. அவர் லஞ்சம் வாங்கிட்டு ஒரு தரமற்ற பஸ்ஸுக்கு அப்ரூவல் கொடுத்துறாங்க. இதனால விபத்து உள்ளாகி 42 குழந்தைகள் இறந்து போகுது. இப்போ இந்தியன் தன்னோட மகனையே கொலை பண்ணுவாரா அப்படிங்கிற ஒரு பெரிய கொஸ்டின் இருந்துச்சு. ஆனா கடைசியில அந்த மகனையும் கொண்டுறாங்க. கடைசி கிளைமேக்ஸ்ல ஒரு பிளைட் சீன் வரும். அவங்க தன்னோட மகனை கொண்டுட்டு இந்தியனும் இறந்துறாங்க அப்படிங்கிற மாதிரி காமிப்பாங்க. ஆனா கிளைமேக்ஸ்ல ஹாங்காங்ல இருந்து சேனாதிபதி கால் பண்ணி எப்பெல்லாம் தேவைப்படுதோ அப்போ நான் திரும்ப வருவேன் அப்படின்னு செகண்ட் பார்ட்டுக்கு லீட் கொடுத்துட்டு போவாரு. ஆனா அப்பவே 2ஆம் பாகம் வரும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. 28 வருடங்களுக்கு பிறகு இப்பதான் அதோட செகண்ட் பார்ட் வந்திருக்கு. இந்த அறிவிப்பு 2017ஆம் ஆண்டு பிக் பாஸ் ஷோல கமலும் சங்கர் அவர்களும் அறிவிச்சாங்க. ஆனா நிறைய தடைகள், இந்த படம் பேச்சு ஆரம்பிச்சதுல இருந்தே நிறைய பிரச்சனைகள், கோவிட் வந்துச்சு. அதுக்கப்புறம் படப்பிடிப்பு தளத்துல டெக்னீஷியன்ஸ் இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் கமல் அவர்கள் அரசியல்ல ஈடுபட்டதுனால தேர்தல் எல்லாம் வந்துச்சு. இதனால் தள்ளி போயிட்டு 2019ல தான் இந்த படத்தோட ஷூட்டிங் ஆரம்பிச்சாங்க. இப்போ இந்த படம் ஜூலை 12ஆம் தேதி, அதாவது இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. மொத்தம் 5 ஷோக்கு தமிழ்நாடு அரசு அனுமதி கொடுத்திருக்காங்க. முதல் நாளான இன்று மட்டும் எக்ஸ்ட்ராவா ஒரு ஷோக்கு தலைமை செயலர் அமுதா அவர்கள் அனுமதி கொடுத்திருக்கிறாங்க. படம் பார்த்த எல்லாருமே இந்த படம் நல்லா இருக்கு, ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு, செகண்ட் ஹாஃப் சூப்பரா இருக்கு, மொத்தமா பார்த்தோம்னா இந்த படம் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த படம் 3வது பாகமும் வரும். அதற்கான பணியும் 80% முடிஞ்சிடுச்சு. அடுத்த வருடம் இந்த 3ஆம் பாகத்தையும் ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. முதல் பாகத்துல பெரும் பலமா பார்க்கப்பட்டது 2. ஒன்று இந்த படத்தோட கதை, இன்னொன்று ஏ.ஆர். ரஹ்மான் அவர்களோட மியூசிக். படத்துக்கு நிறைய வசனங்களை சுஜாதா அவர்கள் எழுதியிருந்தாரு. ஒரு சீன்ல அவரோட மகனை கொல்ற மாதிரி ஒரு இது வரும். இந்த இந்த பிளாஷ்பேக்ல காமிக்கக்கூடிய கமல்ஹாசன் அவர்கள் மீச வச்சிருப்பாரு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் பிறந்த குழந்தை, ரொம்ப பாசம் வச்சிருந்தேன், அவனுக்கு குத்துங்கிறதுக்காக தான் இந்த மீசையை எடுத்தேன். ஆனா இப்போ அந்த பையனை கொல்ல போறேன், எனக்கு தான் வலி அதிகம் அப்படின்னு சொல்லுவாரு. அதே போல கிளைமேக்ஸ்ல இந்த படம் முடியும் போது நான் திரும்ப வருவேன் அப்படின்னு சொல்ற சீன்ல அவர் மறுபடியும் மீச வச்சிருந்திருப்பாரு. இன்னொரு பெரிய பலமா பார்க்கப்பட்டது ஏ.ஆர். ரஹ்மான் அவர்களோட மியூசிக். ஆனா 2ஆம் பாகத்துல மியூசிக் அனிருத் பண்ண போறேன் அப்படின்னு சொன்னப்ப நிறைய
கேலி கிண்டல்கள் எல்லாம் வந்து சோசியல் மீடியா பக்கம் வந்துச்சு. ஆனா அனிருத் வந்து இந்த கால யங்ஸ்டர்ஸ்க்கு ஏத்த மாதிரி மியூசிக் அமைப்பாரு அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பும் இருந்துச்சு. அதே போல ஆல்பம் வந்து வெளியாச்சு. அப்போ வந்து இந்த தாத்தா வராரு அப்படிங்கிற சாங் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. இன்னொரு மிகப்பெரிய கேள்வியா என்ன எழுந்துச்சு அப்படின்னா, முதல் பாகத்துல வந்து சேனாதிபதியோட பிறந்த வருடம் வந்து 1918 காமிச்சிருப்பாங்க. ஆனா அதன்படி பார்த்தா இப்போ சேனாதிபதிக்கு வயது வந்து 106 இருக்கும். இவ்வளவு வயசான ஒருத்தர் வந்து எப்படி வந்து சண்டைலாம் போடுவாரு? இது வந்து லாஜிக்கே இல்லாம இருக்கு அப்படிங்கிற ஒரு கொஸ்டினும் வந்து வந்துட்டு இருந்துச்சு. இதற்கு வந்து சங்கர் அவர்கள் என்ன விளக்கம் கொடுத்திருக்காங்க அப்படின்னா, சைனால லீ சிங் யுவான்ங்கிற ஒருத்தர் இருக்காரு. அவரும் இந்த யோகா கும்ஃபுலாம் பண்றவரு. அவரு 120 வயசுலயும் வந்து ஸ்டண்ட் எல்லாம் பண்றாரு. நிறைய சண்டைகள்லாம் போறாரு. தாவி பறந்தெல்லாம் சண்டை போடுறாரு. சேனாதிபதியும் பர்மா கலையில வந்து ரொம்ப சிறந்து விளங்கக்கூடிய ஒரு ஆள் தான். அவரோட நல்லொழுக்கம், அதுக்கப்புறம் வந்து உணவு பழக்கத்தின் மூலமா அவரு இன்னும் ஃபிட்டா தான் இருக்காரு. அதே போல இவரும் வந்து நிறைய சண்டைகள்லாம் போடுவாரு, ஸ்டண்ட் எல்லாம் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம என்னோட படங்கள்ல வந்து இது நடந்தா எப்படி இருக்கும், இதனால இது இருந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெரிமெண்டா தான் இருக்கும். அதனால அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை நீங்க இந்த படத்துலயும் பார்க்கலாம். இது இந்த படத்துக்கும் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இவ்வளவு பிரச்சனைகள், சர்ச்சைகள், எதிர்பார்ப்புகளுக்கு இடையில வந்திருக்க இந்தியன் 2 படம் எப்படி இருந்துச்சு பொறுத்திருந்து பார்க்கலாம் வாங்க.